ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் டிப்ஸ் இன் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம நெத்தியில் வைக்கிற பொட்டு வச்சு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த பொட்டில் இவ்வளோ டிப்ஸ் இருக்கான்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அண்ட் நம்ம வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம சாவி கொத்துலாம் நிறைய வச்சுருப்போம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி பஞ்சாக நீங்கள் சாவிங்கெலாம் வச்சுருக்கீங்கன்னா எந்த சாவி எந்த பூட்டுக்கு போடுறதுனே தெரியாது, கன்ஃபியூஷன் ஆகிடும். நம்ம அவசரத்துக்கு எங்கேயாச்சும் வெளியே போகிறப்போ லாக் பண்ணுறப்போ ரொம்ப டென்ஷன் ஆகிடுவோம், தேடிட்டே இருப்போம் ஒவ்வொன்றா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பீரோ சாவியாக இருக்கட்டும் இல்லை வீட்டு சாவி எதுவாக இருந்தாலும் பஞ்சாக வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கலர் ஸ்டிக்கர் போட்டு எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு சாவிக்கும் ஒவ்வொரு கலரில் பொட்டு ஒட்டிடுங்க. அதே மாதிரி நீங்கள் லாக் பண்ண போகிறீங்க இல்லைங்களா, பூட்டோ இல்லை பீரோவோ, அந்த இடத்துலையும் நீங்கள் இந்த சாவியில் என்ன கலர் பொட்டு ஒட்டியிருக்கீங்களோ அதே கலரை நீங்கள் அங்கேயே ஒட்டிட்டீங்க அப்படின்னா அந்த சாவியை பார்த்த உடனே நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அந்த என்ன கலருன்றதை பார்த்து நம்ம ஈஸியாக நம்ம லாக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ டென்ஷன் ஆகாமல் ஒவ்வொரு சாவியாக நம்ம போட்டு போட்டு பார்க்க தேவையில்லை. இந்த மாதிரி நீங்கள் பஞ்சாக இருக்கிறப்போ இந்த மாதிரி ஸ்டிக்கர் போட்டு கலர் கலராக ஒட்டி வச்சுருங்க. எந்த சாவிக்கு மேட்ச் ஆகுதுன்னு நம்ம ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் இந்த மாதிரி மாவு ஜல்லடை வச்சுருப்போம். அதில் லைட்டாக ஓட்டை மாதிரி விழுந்துட்டுருக்கோம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஜலிக்கிறப்போ மொத்தமாகவும் அந்த ஓட்டையிலே கீழே கொட்டிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்க இந்த மாதிரி ஸ்டிக்கர் போட்டு கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்து அந்த எங்கே ஓட்டை இருக்கோ அந்த இடத்துல ஒட்டிக்கோங்க. என்னோடய ஜல்லடை நல்லா தாங்க இருக்குது. ஸோ ஒரு சில ஜல்லடை அந்த மாதிரி ஓட்டை இருக்கும். அந்த மாதிரி ஜல்லடையில் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பெரிய ஸ்டிக்கர் போட்டால் ஒட்டிட்டிங்க அப்படின்னா மாவெல்லாம் கீழே சிந்தாது. நம்ம அந்த ஜல்லடை வேஸ்ட்டாக தூக்கியும் போட தேவையில்ல, ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 20 லிட்டர் வாட்டர் கேன் இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து தெரியாமல் எங்கேயாச்சும் சில்லி விழுந்துட்டுருக்கோம், நம்ம தெரியாமல் வாங்கிட்டு வந்துடுவோம். வீட்டில் வச்சோம் அப்படின்னா அந்த இடம் ஃபுல்லாக தண்ணி லீக் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது மாதிரி எங்கே லீக் ஆகுதோ பார்த்து அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி ஸ்டிக்கர் போட்டு ஒட்டிக்கலாம். இதுக்காக நம்ம வேஸ்ட்டாக அந்த வாட்டர் கேனை தூக்கி போகணுன்னு அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி சின்ன ஓட்டைக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்டிக்கர் போட்டை ஒட்டிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட லீக் ஆகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய வாட்டர் பாட்டிலையும் அந்த ப்ராப்ளம் இருந்துச்சுங்க. ஸோ அதனால் நான் இந்த டிப்பை ட்ரை பண்ணேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இதே மாதிரி வீட்டில் இருக்க எந்த பாத்திரமாக இருந்தாலும் எங்கேயாச்சும் சின்ன ஓட்டை இருக்குது அந்த மாதிரினா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக்கர் போட்டை ஒட்டிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் பொருளுக்கு மட்டும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பார்க்கலாங்க. நம்ம ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டை மாதிரி விழுந்துடும். அது எதனால் அந்த மாதிரி ஆகுதுன்னு தெரியலங்க. ஒருவேளை வாஷிங் மிஷினில் போடுறதுனால கூட அந்த மாதிரி ஆகுதான்னு தெரியல. சின்னதாக அந்த மாதிரி ஹோல்ஸ் மாதிரி விழுந்துடுது. நம்ம போடுறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னு வெளியே தெரிகிற மாதிரி இருக்கும். நம்ம ஸ்கின் கலர் அப்படியே வெளியே தெரியுறதுனால போடுறதுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எங்கேயாச்சும் உங்கள் ட்ரெஸ்ஸில் ஓட்டை மாதிரி விழுந்துருச்சு அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக்கர் போட்டால் உள்பக்கமாக நீங்கள் ஒட்டிக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸ் போட்டால் எடுத்துக்கோங்க. நான் இப்போ சின்ன சைஸ் தான் வச்சுருக்கேன். நீங்கள் இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் ஓட்டியாக இருந்தால் நல்லா பெரிய சைஸ் போட்டு கூட ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பேக் சைடில் பொட்டு ஒட்டிக்கலாம். உங்களுக்கு கலர் போட்டு நல்லா பெரிய சைஸ் கிடச்சா கூட இந்த மாதிரி கலர் போட்டு ஒட்டிக்கோங்க. ப்ளவுஸ் என்ன கலரில் இருக்கோ அந்த கலரில் நீங்கள் கலர் போட்டு ஒட்டினீங்க அப்படின்னா சுத்தமாக தெரியாது வெளியே. அதே மாதிரி அந்த ஹோல்ஸ் வந்து அடைச்சிடுறதுனால நம்ம ஸ்கின்னும் வந்து வெளியே தெரியாது. போடும்போது நம்மளுக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். இந்த மாதிரி ஏதாச்சும் ட்ரெஸ்ஸில் சின்ன சின்ன ஓட்டை இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பொட்டு வச்சு நீங்கள் சரி பண்ணிக்கலாம். அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் பூ கட்டுற நூல், துணி தேய்க்கிற நூலாம் நிறைய வச்சுருப்போம். இந்த மாதிரி நூல் நம்ம என்ன தான் ரோல் பண்ணி வச்சாலுமே அது கழண்டு வந்துடும், இல்லைனா சிக்காயிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஸ்டிக்கர் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் என்ன தான் நீங்கள் மடித்து விட்டு நீங்கள் இது பண்ணாலும் அது அப்படியே கழண்டு வந்து நூலெல்லாம் சிக்காயிட்டு பக்கத்தில் இருக்க பொருளையும் வந்து ரொம்ப சிக்கு மாதிரி ஆக்கி விட்டுரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த நூலுடைய முனையில் ஒரு ஸ்டிக்கர் போட்டு ஒட்டிட்டிங்க அப்படின்னா அது கொஞ்சம் கூட பிரிஞ்சு வராது. நம்ம எடுக்கிற வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பூ கட்டுற நூல் எல்லா நூலுக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன போட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒட்டிட்டிங்கன்னா ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். நூலும் வேஸ்ட் ஆகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பார்க்கலாங்க. நம்ம ப்ளவுஸில் சேஃப்டி பின் யூஸ் பண்ணுறப்போ அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கிழிஞ்ச மாதிரி ஆகிடும். ரொம்ப நாள் நம்ம அந்த ப்ளவுஸை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சேஃப்டி பின் போட்டு அந்த இடமே கிழிஞ்சிரும். அந்த மாதிரி ஹோல்ஸ் எல்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு சேஃப்டி பின்னில் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் போட்டு மாட்டிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சேஃப்டி பின்னை வச்சு நீங்கள் ப்ளவுஸ்லேயோ இல்லை சாரீலையோ நீங்கள் பின் பண்ணுறப்போ இந்த மாதிரி கிளியாமல் இருக்கும், ஓட்டெல்லாம் விழாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்விட்ச் போர்டில் எந்த ஸ்விட்ச், ஃபேன் ஸ்விட்ச், லைட் ஸ்விட்சுன்னு தெரியாமல் எல்லாத்தையும் போட்டுட்ருப்போம். அந்த மாதிரி போடுறப்போ ஏதாச்சும் ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்க நம்ம ஸ்டிக்கர் போட்டு நம்ம ஒட்டிக்கலாம். இல்லை நீங்கள் ஸ்டிக்கர்லாம் கூட ஏதாச்சும் ஒட்டி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. அதுக்கு பதில் நம்ம ஸ்டிக்கர் போட்டு கலராக ஒட்டிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.